சில்லுன்னு காற்று, அலட்டாத வெயில், அப்பப்போ தூறல், யாருக்கு தான் பிடிக்காது கேமரூன் ஐலாண்ட்ஸ். அங்கே தங்கியிருந்து 3 சயன அறைகள், பெட்ரூம்ஸ் இருக்கிற ஒரு குட்டி வீட்டையும், அதை எப்படி பதிவு செஞ்சோங்கிற விவரத்தையும், செயலி ஆப்பை பற்றியும், அதுக்கப்புறம் அந்த ஊரோட இருவுச்சந்தை நைட் மார்க்கெட் பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசை, பிறமொழி கழுவாத முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒளியலை வரிசை. இன்னும் நம்ம ஒளியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் தானே அழுத்திடுங்க. இப்போ நாம் ஹோம் டூர் பார்க்க போகிறோம். இதை எப்படி பதிவு செஞ்சோங்கிற விவரத்தையும் நான் கொடுத்துருக்கேன். காணொலியை முழுசாக பாருங்கள். உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சமையலறை. தடபுடலாம் ஒன்றும் சமைக்க முடியாது, ஆனால் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். சமையல் அறையிலிருந்து அப்படியே வெளியே பார்க்குற மாதிரி ஒரு பால்கனி. அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னா வலது பக்கம் ஒரு படுக்கை அறை இருக்குது. இதுதான் முதல் படுக்கை அறை. இதில் ஒருத்தர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டோட இருக்குது. இது பொதுவாக ஒரு 5-6 பேர், ஒரு பெரிய குடும்பம் தங்குறதுக்கான வீடு. இதை எப்படி பதிவு செஞ்சோங்கிறத இனி வரதில் சொல்கிறேன். பொதுவாக நாம் வெளியூர் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் தங்குமிடம், லாட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போது ஆப் செயலி வந்துடுச்சு. இது airbnb ஆப். இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஐஃபோன் உங்கள் ஃபோனில் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இதனுடைய விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். airbnb ஆப் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பதிவிறக்கம் செஞ்சுட்டு இதில் நம்ம எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு காட்டும். அங்கே என்னெல்லாம் வீடுகள் இருக்குது, தனி வீடுகள் இருக்குது, வில்லாஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் மாதிரியான அடுக்குமாடி வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதில் நம்ம தேதிகள், எந்த தேதிக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ அதை போட்டு பார்த்து அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பதிவு செஞ்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காலங்களில் நல்ல ஆஃபர்ஸ், தள்ளுபடி இருக்கிற காலங்கள் இருக்குது இந்த ஆப்பில். அப்போ நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா கம்மி செலவுலேயே நல்ல வீடுகள் நமக்கு கிடைக்கும். நம்ம தங்கிட்டு வந்துடலாம். இந்த வீடு அந்த குடியிருப்பில் கடைசி வீடுங்கிறதுனால எங்கே திரும்பினாலும் காட்சி தான். இன்னும் 2 படுக்கை அறை இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது ஒரு படுக்கை அறை, மாஸ்டர் பெட்ரூம். ஒரு சின்ன குடும்பத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ அறைகள் இருக்கிற வீடு தேவைப்படாது ஒரு 2 நாளுக்கு. ஆனால் மற்ற இடங்களோட பார்க்கும்போது இது ரொம்ப விலை கம்மி. அதனால் இதை எடுத்துக்கலாம். லிவிங் ரூம் நல்ல வெளிச்சமாக இருக்கும். இதுதான் கடைசி படுக்கை அறை, பெட்ரூம். இது குழந்தைகளுக்கானது மாதிரி அமைச்சிருந்தாங்க. கேமரூன் ஹைலாண்ட்ஸ்க்கு போகிறவங்க எல்லாமே பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட், ஒரு சந்தை. அந்த ஒரு சந்தை எல்லா பொருட்களுமே கிடைக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே நொங்கு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் நொங்கு அப்படின்னு நுழைஞ்சோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் நின்று சாப்பிட்டுட்டே காணொலி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பேன் கேக் மாதிரியே இருந்தது. அவ்வளோக்கா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தது. 6 பீஸ் 5 வெள்ளி.
இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. தெரியாதது ஏதாவது இருக்கான்னு தேடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேன் கூட கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த தேன். இதோட இது வந்து நான் கடைசியில் இணைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மலேசியாவில் எங்கே திரும்பினாலும் கிடைக்கும். அது இங்கேயும் இருந்தது. சட்டேன்னு சொல்லுவாங்க, தப்பாக சொல்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஆப்பம் மாதிரியே இருந்தது. இதில் நல்ல நெய்யும் நடுவில் தேங்காய், கேரமல் அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் கிரில் சிக்கன், மட்டன் பார்பிக்யூ அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு வகை மீன். அப்படி மீன் ஊறுகாய் போட்டால் எப்படி இருக்கும், அதுவே வந்து ஒரு இலையில சுற்றி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், நல்ல சீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய கிடைக்கும். அதுலேயே இவங்க பஜ்ஜி போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போனால் இதை நீங்கள் சுவைச்சு பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட மொறுமொறுப்பு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமே போகாமல் இருந்தது. Es krim berasa, bila makan gula rasap smoking es krim. Makan gula rasap smoking es krim. கேமரூன் ஹைலாண்ட்ஸ் தான் மலேசியா சாலட் பவுல். ஏன் சொல்கிறாங்கன்னு இங்கே பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இந்த காணொலி எல்லாத்துக்கும் பயன்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேச மொழி அலைவரிசைகளுக்கான ஆதரிக்க மனசுமா இல்லை ஒலி அலைவரிசை விரும்புங்க, பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, அப்படியே கை சாடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.